ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் லோடிங் ஸ்டிச் வந்துட்டு நெக்கில் அவுட்லைனில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்ட போகிறேன். ஏன்னா லோடிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்துட்டு அவுட்லைனில் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஏன்னா அது கொடுத்தா நல்லா அந்த டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதில் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா, பைப்பிங் த்ரெட் வந்து எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அது ஒட்டுறதா இருந்தாலும் சரி, தைக்கிறதா இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் அது எப்படி கரெக்டாக அந்த அவுட்லைனை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். சரி வாங்க, லேட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்லைன் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ரொம்ப குட்டியாக தான், ஏன்னா ரொம்ப பெருசாக வரைய முடியாது, அதனால குட்டியாக உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டியிருக்கேன். நெக்கு பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா அகலம் இறக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி வேற எந்த வித்தியாசம் இதில் இருக்க போகிறதில்ல. இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. இந்த த்ரெட்டை வந்துட்டு எப்படி வந்து நெக்லைனில் ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டியே வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே இந்த ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் கொண்டு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒட்டி பழகிக்கோங்க. அதாவது ரொம்ப க்ளூ போட்டக்கூடாது. நீங்கள் ரொம்ப க்ளூ போட்டிங்கன்னா காயறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அதே சமயம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்பவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சைட்லலாம் அதிக க்ளூ இருந்துச்சுன்னா ஊசி உள்ளே இறங்கி மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டு நான் ஃபெவிக்ரில் இந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன். இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக, ரொம்ப டார்க்காக கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு அப்படியே லைட்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா போதும், அதுவே போதும் நம்மளுக்கு. நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கனாலும் நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், நான் க்ளூ வந்து எவ்வளோ கொஞ்சமாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே போதும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடுறதுனால ரொம்ப அதிகம் போட வேண்டாம். அப்படியே இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த க்ளூ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே கரெக்டாக அப்படியே ஒட்டிடணும். இந்த பெண்டுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கிட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி விடணும். ஓகே பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி தான் நீங்களும் ஒட்டிக்கணும். ரொம்ப ஈஸி தான் இது, ஒட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதை ஒட்டிட்டு நல்லா காய விடுங்க. காயாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டிச் அது மேலே போடாதீங்க. போட்டிங்கன்னா நூல் வந்து கண்டிப்பாக நகர்ந்து வரும். உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ட்ரை ஆகட்டும். ஒட்டுனதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே சூவிங் த்ரெட் வச்சுட்டு ஜிக்ஜாக்காக ஸ்டிச் போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த ஓரத்துலலாம் பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா மறையும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு வந்து பிசுறு தெரியும். ஸோ அதனால் அவ்வளோதான். இப்போ வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஜிக்ஜாக் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப கிட்ட போட தேவையில்லை. கொஞ்சம் நம்ம லென்த்தாக போட்டாவே போதும். அதே சமயம் ஜிக்ஜாக் வந்து ரொம்ப அழுத்தியெல்லாம் நூலை போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா அந்த இடம்லாம் ரொம்ப சின்னதாக போயிடும் அந்த த்ரெட்டு. மீதி இடம்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்து லூஸாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜிக்ஜாக் போடுறப்ப பக்கத்தில் குட்டி ஒரு லாக் போடுவேனுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இப்படி கிராஸாக கொண்டு வரதுனால அது அப்படியே லாக் ஆகிக்கும். இந்த இடத்துல வந்துட்டோம். அதே மாதிரி பக்கமாக போட்டு இந்த ப்ரெஷரை வந்து மறைச்சிக்கலாம். 2 நாட்டும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், நான் போடுறப்ப கவனிக்காமல் கொஞ்சம் இழுத்து போட்டுட்டேன். ஸோ அந்த நூல் பார்த்தீங்களா எப்படி அழுத்தி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் சொல்கிறது, ரொம்ப அழுத்தி போடாமல் இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் லூஸாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில்க் த்ரெட்டில் நம்ம வந்து லோடிங் போடலாம். லோடிங் போடுறதுக்கு இந்த எஜ்ஜில் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த எஜ்ஜில் வந்து உங்களுக்கு எடுத்தால் கை வந்து வசமாக இருக்குமோ அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணதான் உங்களுக்கு வசதியாக இருக்குனால நீங்கள் இங்கிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ எடுத்துட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கிறதுனால பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அப்படி திருப்பி கிராஸாக, அதாவது நல்லா கிராஸாக கொண்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும், தள்ளி போடக்கூடாது. நீங்கள் இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக அந்த ஓரத்துலேருந்து சின்னதாக தையல் போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறப்ப அந்த பைப்பிங் த்ரெட்டோட பிசுறு தெரியாமல் இருக்கும். பிசுறு மீன்ஸ் அந்த ஓரம் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக பாருங்கள், நான் வந்து எவ்வளோ கிராஸாக கொண்டுட்டு போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பக்கத்தில் இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே பார்த்த மாதிரி குட்டியாக லாக் மட்டும் எப்போவும் நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக போடக்கூடாது. அதே மாதிரி பைப்பிங்கில் இந்த பக்கம் ஒட்டி போட்டு அப்புறம் கீழே பார்த்த மாதிரி ஒரு லாக் போடணும். லோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஸ் மெயினாக, அதுக்கப்புறம் இந்த குட்டியை லாக் போடுறீங்க இல்லைங்களா, அது அதே மாதிரி தான்.
போடுறப்ப பைப்பிங் த்ரெட்டு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா பைப்பிங் த்ரெட் வெளியில் தெரிஞ்சுதுன்னா வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். அப்படி நீங்கள் வந்து ரொம்ப கிராஸாக போட்டிங்க வெளியில் தெரியுதுன்னா மறுபடியும் அந்த வந்து தையலை வந்து லைட்டாக பிரித்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் திரும்ப கொண்டுட்டு போங்க. இங்கே முடிச்சிட்டோம். ஸோ எண்டு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் நெக்லைனில் வந்துட்டு லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த கிராஸ் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக போடணும். இன்னொன்று என்னென்னா இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு போடுறதுனால இது ரொம்ப மெனக்கெட்டு போடணுங்கிறது இல்லை. நீங்கள் அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே போட்டுட்டு லாக் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே திரும்பி வந்துடும். இதுக்கு வந்து அவுட்லைன் வந்துட்டு நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த 2 பக்கமும் உள்ள வெளியே 2 பக்கமே வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்துட்டு இந்த லோடு ஒட்டியே போடுங்க, தள்ளி போட வேண்டாம். அதாவது அந்த ஒட்டி துணி தெரியாமல் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை சுற்றி வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வெளியில் நீங்கள் வந்து என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம், பீடு ஸ்டோனு அது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் அதை வந்துட்டு ஒர்க் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து போடுற பீடு இதெல்லாம் பிரித்து எடுக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அப்படியே விட்டால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து டிசைன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதை எப்படி அவுட்லைன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்குற எல்லா ஒர்க்குமே வந்து நம்மளோட விருப்பம் தான். நமக்கு என்ன கொடுக்க பிடிக்குமோ அது தாராளமாக வந்துட்டு அந்த டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்லைனில் எல்லாம் எப்படி வந்து லோடிங் ஸ்டிச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பார்த்து கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து டவுட்டும் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட டியூட்டோரியல் கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.